திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாள் எம்முயிர் துணையே. குருவர்களின் திருவருளின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 116வது பதிகம், திருநாகைக்காரோணம். திருநாகைக்காரோணம் நாகப்பட்டினத்துக்கு வடமேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவர் திரு காயாரோகணேஸ்வரர், இறைவி அருள்மிகு நீலாயதாட்சி, தீர்த்தம் தேவ தீர்த்தம், புண்டரீக தீர்த்தம், தலவிருஷம் வில்வம். நாகராஜன் ஆதிசேடன். நாகராஜன் நாகங்களின் தலைவன் ஆதிசேடன், அவனால் பூசிக்கப்பட்ட தலம். அதனால் திருநாகை என வணங்கப்படுகின்றது. புண்டரீக முனிவர் காயத்தோடு தன்னுடைய உடம்போடு ஆரோகணம் செய்தமையால் காயாரோகணம் என பெயர் பெற்றது. அதிபத்த நாயனாரின் அவதாரத்தலம். அதிபத்த நாயனார் திரு அவதாரம் செய்த தலம் திருநாகைக்காரோணம். சுந்தரமூர்த்தி நாயனார் வேக குதிரை, முத்து மாலை, சிறந்த பட்டு என இறைவனிடம் வேண்டி பெற்ற தலம் திருநாகைக்காரோணம். சக்தி பீடங்களில் ஒன்று இந்த தலம் என்பதால் காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசி விசாலாட்சி, நாகையில் நீலாயதாட்சி என்று ஒரு பழமொழி வழங்கப்படுகின்றது. இங்கு இப்போ நம்ம பதிக பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். கூணல் திங்கள் குறுங்கண்ணி கான்ற நெடுவெண்ணிலா, ஏனல் பூத்தம் மராங்கோதையோடும் விராவும் சடை, வானநாடன் அமரர் பெருமார்க்கு இடமாவது, காணல் வேலி களிசூழ் கடல் நாகைக்காரோணமே. கூணல் திங்கள் வளைந்த பிறை, வளைந்த பிறையையும், குறுங்கண்ணி, கண்ணினா தொடுக்கப்பட்ட மலர் மாலை, சின்ன தலைமாலையையும், கான்ற நெடுவெண்ணிலா ஒளி வீசக்கூடிய இந்த ஒளி வீசக்கூடிய குறிஞ்சி நிலத்தில் அதில் பூத்தி இருக்கக்கூடிய மராங்கோதை கடம்ப மலர் மாலைகளையும் சடையில் அணிந்திருக்கக்கூடிய இறைவன். இத்தனையும் புனைந்து திருச்சடையில் புனைந்து இருக்கக்கூடிய இறைவன் பிறை, குறுங்கண்ணி, கடம்ப மாலை, மராங்கோதை இதெல்லாம் அணிந்து இருக்கக்கூடிய சடைக்கோலத்தோடு இருக்கக்கூடிய இறைவனை வானநாடர்கள், வானவர்களும் வானத்தில் உள்ள தேவர்களும் வந்து துதிக்கவும், அமரர்கள் தேவர்களின் தலைவர்கள் பிரம்மன், திருமால் முதலிய தலைவர்களும் வந்து வழிபடும்படி இருக்கக்கூடிய இடம் திருக்கடல். கடல் நாகைக்காரோணம். கடல் சூழ்ந்த காணல் வேலி, உப்பங்கழிகள் இருக்குமா, கடல் இருக்கிறதுனால அங்கே வந்து உப்பங்கழிகள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்கடல் நாகைக்காரோணமே அப்படிங்கிற 2வது பாடல். விலங்குகள் 1 சிலையா மதில் 3 உடன் வீட்டினான், இலங்கு கண்டத்து எழிலாமை பூண்டார்க்கு இடமாவது, மலங்கி ஓங்கி வரு வெண்திரை மல்கிய மால்கடல், கலங்கள் ஓதம் களிசூழ் கடல் நாகைக்காரோணமே. மேருமலையை சிலையாக வளைத்து உப்புரங்களையும் அளித்தவன், அழகிய கழுத்தில் எழில் ஆமை பூண்டு, ஆமை ஓட்டை பூண்டவனும் ஆகிய இறைவனுக்கு இடம் திருக்கடல் நாகைக்காரோணம். அங்கு கடல் வெண்திரைகள், கடல் அலைகள், மால் கடல், பெரிய கடல்ல சுற்றி கலங்கள் ஓதம், கலங்கிய நீரோடு உப்பங்களிகள் சூழ்ந்து இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய கடல் நாகைக்காரோணத்தில் இறைவன் முப்புறங்களையும் எரித்து ஆமை ஓட்டை பூண்டு வெற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 3வது பாடல். வெறி கொள்ளாரும் கடல் கைதை நெய்தல் வெறி பூம்பொழில், முறிகொள் ஞால் முடப்புண்ணை முல்லை முகை வெண்மலர், நரைகொள் கொன்றை நயந்து ஓங்கு நாதற்கு இடமாவது, கரைகொள் ஓதம் களிசூழ் கடல் நாகைக்காரோணமே. ஞாழல் மலர், புன்னை மலர், முல்லை மலர், வெண்மலர் இதனோடு கொன்றையும் அணிந்து, தேன் பூத்திருக்கும் கொன்றையையும், தேன் நிறைந்த கொன்றை மலர் மாலையையும் விரும்பி சூடியிருக்கக்கூடிய இறைவன். அவனுக்கு இடமாயிருப்பது தாழை மலர்களும் நெய்தல் மலர்களும் பொழில்களில் நிறைய பூத்திருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த திருநாகைக்காரோணமே அப்படிங்கிறார். இந்த உப்பங்களிகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய கடல் நாகைக்காரோணத்தில் பெருமான் விரும்பி விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 4வது பாடல். வண்டு பாட வளர்கொன்றை மாலை மதியோடு உடன் கொண்ட கோலம், குளிர் கங்கை தங்கும் குரல் குஞ்சியுள், உண்டு போலும் என வைத்து உகந்த ஒருவர்க்கு இடம், கண்டல் வேலி களிசூழ் கடல் நாகைக்காரோணமே. தேன் நிறைந்த கொன்றை மாலையை சூடி இருக்கிறதுனால அந்த தேனை உண்ண வண்டுகள் வந்து பெருமான் திருச்சடையில் ரீங்காரம் போடுமா. அப்படி வண்டுகள் பாடும்படி இல்லை கொன்றை மாலை. மதி பிறைச்சந்திரன் உடன் கொண்ட கோலம், அதனோடு அந்த குளிர்ந்த கங்கையையும் அந்த சடைக்குள் குறுங்குஞ்சிகள், சுருண்ட சடை, சுருண்டவார் குளர் சடை உடை குலகன் அப்படிம்பாங்க.
இந்த சுருள் முடிகள் சடைகளை உடைய இறைவன். உண்டு போலும் அந்த பெருமான் அந்த சடையிலே வைத்து இருக்கக்கூடிய இறைவன். அது எல்லாவற்றையும் பிஞ்சகன்பாங்க. இந்த பெருச்சந்திரன், கொன்றை, கங்கை, அரபம் இதெல்லாம் தங்கியிருக்க தலைக்கோலம் பிஞ்சகன். அப்படி பிஞ்சக கோலத்தோடு உகந்து விட்டிருக்கக்கூடிய இடம் கடல் சூழ்ந்த திரு கடல் நாகை காரோணமே அப்படிங்கிறாங்க. 5வது பாடல். வார்கள் கோலம் மூலை மங்கை நல்லார் மகிழ்ந்து ஏத்தவே நீர்கள் கோல சடை நெடு வெண்திங்கள் நிகழ்வு எய்தவே போர்கள் சூழப்படை புல்கு கையற்கு இடமாவது கார்கள் ஓதம் களிசூழ் கடல் நாகை காரோணமே. இந்த பெருமான் தலைக்கோலத்தை கேட்கும்போது மா சில்வீனையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான் காட்டுவார். அந்த பெருமானோட திருவடி நிழல் அப்படி மாசில் வீணையும் குற்றமில்லாத அந்த வீணை ஒலியும் இந்த அந்திப்பொழுதில் இருக்கக்கூடிய அந்த பிறைச்சந்திரனையும் தென்றல் காற்றும் போல அவருக்கு அந்த வண்டறைகள் மொய்க்கக்கூடிய பொய்கை போல இருந்தது அந்த பெருமானுடைய திருவடிகள் அப்படின்னு. அதுபோல் இது அவருடைய அப்படி பெருமான் அந்த மாலை, கொன்றை மாலை, கங்கை, பிறையெல்லாம் சூடி உகந்து வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். அந்த பெருமான் திருவடிகள் அங்கு நாகை காரோணத்தில் இருக்கின்றன. அது உகந்து விற்றிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கட்டுறார். அடுத்தது 5வது பாடல். பெருமானின் திருவடிக்கு அன்பு உடையவர்கள் நல்லர். அந்த நல்லவர்கள் மகிழ்ந்து நாளும் ஏத்தும்படி, அன்போடு ஏத்தும்படி இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் கடல் நாகை காரோணமே அப்படிங்கிறார். 6வது பாடல். விடையது ஏறி விட அரவு அசைத்த வீர்தரவர் படைகள் பூதம் பல பாட ஆடும் பரமர் அவர் உடைகள் வேங்கை உரித்தோல் உடையார்க்கு இடமாவது கடைகள் செல்வம் களிசூழ் கடல் நாகை காரோணமே. விடையேறி அரவம் பாம்பை அறையில் அசைத்து கட்டக்கூடியவன், இடையில் கட்டியிருக்கக்கூடிய விகிர்தன், பூதங்கள் பல பூதங்கள் சுற்றி நின்று பாடும். அப்படி பாட ஆடக்கூடிய பரமன், புலித்தோல் வேங்கைனா புலித்தோலை அணிந்த இறைவன், அவனுக்கு இடமாயிருப்பது திரு கடல் நாகை காரோணமே. அங்கு செல்வம், கடைகள் செல்வம், அங்கு கடலில் இருக்கக்கூடிய சங்கு, முத்து, பவளங்கள்ங்கிற அந்த கடல் செல்வங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய நாகை காரோணம் அப்படிங்கிறார். 7வது பாடல். பொய்த்து வாழ்வார் மனம் பாழ்படுக்கும் மலர் பூசனை செய்து வாழ்வார் சிவன் சேவடிக்கே செல்லும் செந்தையார் எய்த வாழ்வார் எழில் நக்கர் எம்மார்க்கு இடமாவது கைதல்வேலி களிசொல் கடல் நாகை காரோணமே. நிலையில்லாத பொருள்களை நிலைத்த பொருள் என வாழக்கூடியவர்கள் பொய்யான வாழ்க்கை வாழக்கூடியவர், பொய்த்து வாழ்வர். நிலையில்லாத இந்த உலகப் பொருள்கள், உடம்பு, இந்த உலகப் பொருள்கள் இதெல்லாம் நிலை என நினைத்து அதிலேயே இன்பம் அடைந்து வாழக்கூடியவர்களுடைய மனம் பாழ்படுக்கும், அவர்களுடைய மனம் பாழ்பட்டு போகும் அப்படிங்கிறார். பொய்ப்பொருளை பொய்யென்று கண்டு அதிலிருந்து நீங்கணும். மனம் பாழ்படும் முன் அதிலிருந்து நீங்கி நாளும் நிலைத்த பொருளாய் இருக்கக்கூடிய இறைவன், அவனுடைய சேவடிக்கே, சிவன் சேவடிக்கே மலர் தூவி நாளும் பூவும் நீரும் கொண்டு அன்போடு அவனுடைய திருவடிகளை போற்றி வணங்கக்கூடிய, சிவபூஜை செய்து வழிபடக்கூடிய அடியவர்கள், சிந்தை செய்து வாழ்பவர்கள் அவர்களுடைய சிந்தையில் சிவம் வைத்திருப்பதால் அவர்கள் அடையக்கூடிய தகுதி எய்த வாழ்வார். அவர்கள் அடையும் அந்த சித்தத்தில் சிவம் வைக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிற. நாளும் போய் நிலைத்த பொருளை விட்டு, நிலையில்லாத பொருளை விட்டு நிலைத்த பொருளாகிய இறைவனின் திருவடிக்கே சிந்தை வைத்து அதுவே நம்ம அடையக்கூடிய பொருள், நிலைத்த பொருள் என்று வழிபடக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய எழில் நக்கர், அழகு பொருந்திய இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் திருக்கடல் நாகை காரோணம் அப்படிங்கிறார். 8வது பாடல். 10 இரட்டி திரள் தோல் உடையான் முடி 10 அத்து இரட்டி விரலால் அடர்த்தார்க்கு இடமாவது மைத்திரட்டி வரு வெண்திரை மல்கிய மால்கடல் கத்தி இரட்டும் களிசொல் கடல் நாகை காரோணமே. 8வது பாடல். ராவணனுக்கு அடர்த்து அருள் செய்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடமாவது கடல் அலைகள் சூழ்ந்த கடல் நாகை காரோணமே அப்படிங்கிறார். 9வது பாடல். நல்ல போதில் உறைவானும் ஆளும் நடுக்கத்தினால் அல்லர் ஆவர் என நின்ற பெம்மார்க்கு இடமாவது மல்லல் ஓங்கி வரு வெண்திரை மல்கிய மால்கடல் கல்லல் ஓதம் களிசூழ் கடல் நாகை காரோணமே. நல்ல போதில் உறையும் பிரம்மனும் திருமாலும் நடுக்கத்தினால அல்லர்
இந்த தீச்சுடராய் இருந்த பெருமானை பார்த்து நடுங்கி சிவம் இவன் அல்லன் இவனே அப்படின்னு இவனே சிவம்னு மயங்கி நின்று அறிந்தார்களாம். இவரா அவரான மயக்க அறிவு நீங்கும் வண்ணம் நம்மளோட வழிபாடு இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த மயக்க அறிவு நீங்க பெருமான் வீற்றிற்கு மயக்க அறிவு நீங்கி வழிபாடு செய்யும்படி இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் திருக்கடல் நாகை காரோணமே அப்படிங்கிற 10வது பாடல். உயர்ந்த போதின் உருவத்து உடை விட்டு உழல்வார்களும் பெயர்ந்த மண்டையிடு பிண்டமா உண்டு உழல்வார்களும் நயந்து காணா வகை நின்ற நாதற்கு இடமாவது கைகள் ஓதம் களிசூழ் கடல் நாகை காரோணமே. புத்தர்களும் சமணர்களும் காணா வகை நின்ற தலைவன் வீற்றிருக்கக்கூடிய இடமாவது நீர்பெருக்கு நிறைந்த திருவருள் பெருகி இருக்கக்கூடிய இடம் திரு நாகை காரோணமே அப்படிங்கிறது 11வது பாடல். மல்கு தன் பூம்புணல் வாய்ந்து ஒழுகும் வயல் காளியான் நல்ல கேள்வி தமிழ் ஞான சம்பந்தன் நல்லார்கள் முன் வல்லவாறே புனைந்து ஏத்தும் காரோணத்து வன் தமிழ் சொல்லுவார்க்கும் இவை கேட்பவர்க்கும் துயர் இல்லையே. திருச்சிற்றம்பலம். பூம்பொழில்கள் சூழ்ந்த பொய்கைகள் சூழ்ந்த திருக்காளிப்பதியில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன தமிழ் மாலை. நல்லார்கள் முன் சார்ந்தவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய நன்மை பொருள் இறைவன் சங்கரன். அவனை தொழுது வழிபடக்கூடிய நல்லவர்கள் வல்லவாறே அவர்கள் முன் புனைந்து ஏத்திய இந்த பதிகத்தை காரோணத்து பெருமானை போற்றி பாடிய பதிகங்களை சொல்லுவார்கள். அவர்கள் சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் துயர் இல்லையே அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் காட்டுறார். பொய்த்த வாழ்வே வாழாது நாளும் மலர் பூசனை பூவும் நீரும் கொண்டு பூசனை செய்து இறைவன் திருவடிக்கே சிந்தை செல்லக்கூடிய அடியவர்கள் அவர்கள் இந்த பதியத்தை சொல்லவும் அருகிலிருந்து கேட்பவர்களுக்கும் துயர் நீங்கும் அப்படிங்கிற. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு நீலாயதாட்சியம்மை உடனாய் உரையும் காயாரோகணேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.